இப்போ மயில் வந்து பாம்பை வேட்டையாடுன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், கரெக்டா? அது உண்மையிலே மயில் வந்து பாம்பை வேட்டையாடுதா? அப்படி வேட்டையாடினா பாம்பு ஒரு வேளை மயிலை கொத்திடாதா? கொத்துச்சுன்னா மயிலுக்கு எதுவும் பிரச்சனை வராதா? இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்க. இந்த உயிரினத்துலதான் பெண்களுக்கு ஆண் மயில தான் ரொம்ப பிடிக்கும். என்னதான் பெண்களா இருக்கும். ஆமா, அது உண்மை. எல்லா உயிரினத்தை இருக்கிற A to Z எந்த உயிரினத்தினாலும் எடுங்க, அதுல எல்லாத்துலயுமே பெண்கள் தான் டாமினேட் பண்ணும். ஆனா இந்த ஒரு உயிரினத்துல மட்டும்தான் ஆண், எனக்கு ஆண் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பெருமைப்பட வேண்டிய விஷயம். ஓகே, மயில வந்து நம்ம பீகாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே அது பீகாக் அப்படின்னு சொல்லக்கூடாது. பீகாக் அப்படின்னா அது ஆண் மயில மட்டும்தான் குறிக்கும். பெண் மயில் வந்து பீஹன். மயிலை பொறுத்த வரைக்கும் எத்தனை வகையான மயில்கள் இருக்கு? ஒன்று வந்து இந்தியன் மயில், அதாவது இந்தியன் பீகாக். இது வந்து பொதுவான மயில், இந்தியா, ஸ்ரீலங்கா. இது வந்து பொதுவாக பச்சை மயில் தென்கிழக்கு ஆசியாவில் தான் இருக்கும். குறிப்பாக வந்து மியான்மர், தாய்லாந்து, அதுக்கப்புறமா ஜாவா தீவுகள், அங்கெல்லாமே இந்த மயில்கள் இருக்கும். இது பார்க்குறதுக்கே வந்து ஒரு மாதிரி க்ரீன் கலரில். இதுக்கும் வந்து தோகை இருக்கும். அதே மாதிரி ஆண் மயிலுக்கு தான் இதுலேயும் தோகை இருக்கும், பெண் மயிலுக்கு இருக்காது. ஆனால் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி பெண் மயிலும் கூட இதில் ரொம்ப அழகாக இருக்கும், மெட்டாலிக் கிரீனில் இருக்கும். மூணாவது ஆப்பிரிக்காவிலேயே காங்கோ காடுகளில் மட்டும் வாழக்கூடிய. சரி ப்ரோ, இப்போ விஷத்தை கக்குறதுல ஓகே. இப்போ பாம்பு வந்து ஒரு சில பாம்புகள் வந்து இந்த நெரிச்சு வேட்டையாடும்ல, அந்த பாம்புக்கும் இந்த மயிலுக்கும் எதுவும் போட்டி வராதா? ஏன்னா நெரிக்கிறதுல மனுஷங்களே பாம்பு. அந்த மாதிரி நெருக்கிற மாதிரி இருந்தா அந்த பாம்புகள் வந்து ஈஸியா, இப்ப மலைப்பாம்பு இது மாதிரி இருந்தா மயில் வந்து ஈஸியா பிதுங்கி இறந்து போயிடும். ஆனா இங்க ஒரு விஷயம் என்னன்னா, மழை வருது அப்படின்னா இந்த மயிலுக்கு இது தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இது உண்மையிலே மயிலுக்கு மழை வர்றது தெரியுமா? மயிலையே நம்ம தேசிய பறவையா சூஸ் பண்ணியிருக்கோம், அதுல எதுவும் ஸ்பெஷலான காரணம் இருக்கா? ஸ்பெஷலான காரணம் இருக்கு. போன சீரீஸ்ல பாம்போட வாழ்க்கை முறை, விசித்திரமான உண்மைகள், பாம்பு பறக்குது, பாம்பு தண்ணிக்குள்ள வாழுது அப்படின்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் சீரீஸே பண்ணியிருந்தோம். அதை பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பாருங்க. ஏன்னா பாம்பை வச்சு இவ்வளோ விசித்திரமான விஷயங்கள் இருக்கா அப்படின்னே தெரில. பாம்போட ஒரு விசித்திரமான ஒரு உயிரினம். இந்த உயிரினத்தை வந்து நம்ம வந்து அழகோட அடையாளம் அப்படின்னு சொல்லி இதை வந்து கண்டிப்பா சொல்லலாம். எல்லாருமே எப்படிப்பா இந்த உயிரினம் மாதிரி ஒரு அழகா இருக்கா அப்படின்னு சொல்லி தான் பாராட்டவே செய்வாங்க. இன்னொன்று, இந்த உயிரினத்தை வந்து பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை விட இன்னும் சொல்ல போனால் ஆண்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அப்படி ஒரு உயிரினம் தான். எங்கே இந்த உயிரினத்தை பார்த்தாலுமே ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி நின்றுவோம். கன்ஃபார்ம் நிற்போம், யாருமே நிற்கல. ஒருவேளை பஸ்ஸில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கல, அந்த உயிரினம் இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி ரொம்ப பிடிச்ச உயிரினம், எனக்கு ரொம்ப ஃபேவரட். அந்த உயிரினத்தை தான் இந்த சீரீஸில் பார்க்க போகிறோம். ஓகே, அந்த உயிரினம் என்ன அப்படின்னு தானே கேட்குறீங்க? மயில். மயிலை பற்றின சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ப்ரோ, ஃபஸ்ட்டு நான் ஒரு சில செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும், இல்லை ஒரு விஷயங்கள் இருக்கும்ல, இதை சொன்னால் ஒரு மாதிரி க்யூரியாசிட்டியாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்க்ளூசிவாக ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க ப்ரோ. இப்போ பொதுவாக மயில வந்து நம்ம பீகாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே அது பீகாக் அப்படின்னு சொல்லக்கூடாது. பீகாக் அப்படின்னா அது ஆண் மயில மட்டும்தான் குறிக்கும். பெண் மயில் வந்து பீஹன். அப்ப அதை வந்து மொத்தமா சொல்லணும்னா பீ ஃபவுல் அப்படின்றான் இதோட பேரு. அப்ப மயில் அப்படின்னாலே பீ ஃபவுல் அப்படின்னு தான் சொல்லணும் பொதுவா. இதே ஆண் மயில குறிச்சா பீகாக், பெண் மயில குறிச்சா பீஹன். இதுவே வந்து முட்டையில இருந்து வெளிவர குட்டி வந்து பீ சிக்ஸ் அப்படின்றது. ஸோ இதை தான் வந்து குறிக்குது. அதனால பீகாக்னாலே பொதுவா நம்ம வந்து மயில்கள் அப்படின்னு பார்க்கக்கூடாது, அது ஆண் மயில மட்டும்தான் குறிக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்க. இந்த உயிரினத்துலதான் பெண்களுக்கு ஆண் மயில தான் ரொம்ப பிடிக்கும். என்னதான் பெண்களா இருக்கும். ஆமா, அது உண்மை. எல்லா உயிரினத்தை இருக்கிற A to Z எந்த உயிரினத்தினாலும் எடுங்க, அதுல எல்லாத்துலயுமே பெண்கள் தான் டாமினேட் பண்ணும். ஆனா இந்த ஒரு உயிரினத்துல மட்டும்தான் ஆண், எனக்கு ஆண் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பெருமைப்பட வேண்டிய விஷயம். ஓகே, சொல்லுங்க ப்ரோ, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, மயிலை பொறுத்த வரைக்கும் எத்தனை வகையான மயில்கள் இருக்கு? ஏன்னா எல்லாமே ஒரு மாதிரி தெரிஞ்ச மயில்கள் பார்த்தாலே ஓகே இது அந்த மாதிரி தான் இருக்கும்ட்டு. பட் எதுவும் வகைகள் இருக்கா? வகைகள் இருக்கு. மொத்தமா 3 ஸ்பீசிஸ் இருக்கு மயில்கள். ஒண்ணு வந்து இந்தியன் மயில், அதாவது இந்தியன் பீகாக். இது வந்து பொதுவான மயில், இந்தியா, ஸ்ரீலங்கா, நேபாளம், பாகிஸ்தான். நீங்க தான் சொன்னீங்க பீகாக்னு சொல்லக்கூடாதுன்னா. எஸ், பீ ஃபவுல். அப்படி இல்ல சொன்னேன்னா இந்தியன் பீ ஃபவுல் இந்த மாதிரி. ஸோ இதுல வந்து இந்தியாவில் இருக்கு, நேபாளம், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா இங்கெல்லாம் வந்து இருக்கு. இதுதான் நம்ம பார்க்குற எல்லா ஊர்லயும் நம்ம பார்க்குற பொதுவான மயில்.
இதுவே வந்து இன்னும் சில மயில் இனம் வந்து இருக்கு. இப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த மயிலுக்கே நம்ம வந்து சயின்டிபிக்கா வந்து பாவோ கிறிஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி இதை வந்து அழைப்பாங்க. இப்ப அதே மாதிரியே பாவோ மியூட்டிகஸ் அப்படின்னு சொல்லி இன்னொரு மயில் இனம் இருக்கு. இது வந்து கிரீன் பீஃபவுல். இது வந்து பொதுவா பச்சை மயில் தென்கிழக்கு ஆசியாவில் தான் இருக்கும். குறிப்பா வந்து மியான்மர், தாய்லாந்து, அதுக்கப்புறமா ஜாவா தீவுகள் அங்கெல்லாமே இந்த மயில்கள் இருக்கும். இது பார்க்கறதுக்கே வந்து ஒரு மாதிரி கிரீன் கலர்ல, இதுக்கும் வந்து தோகை இருக்கும். அதே மாதிரி ஆண் மயிலுக்கு தான் இதுலயும் தோகை இருக்கும், பெண் மயிலுக்கு இருக்காது. ஆனா பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி பெண் மயிலும் கூட இதுல ரொம்ப அழகா இருக்கும், மெட்டாலிக் கிரீன்ல இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமா இருக்கும். அதுக்கப்புறம் மூணாவதா ஆப்பிரிக்காவிலேயே காங்கோ காடுகள்ல மட்டும் வாழக்கூடிய காங்கோ பீஃபவுல் வந்து இருக்கு. ஸோ அங்க மட்டும் இருக்கக்கூடிய மயில்கள் இது வந்து ஆஃப்ரோபாவோ கான்ஜென்சிஸ் அப்படின்னு சயின்டிஃபிக் நேமு. இதுக்கு வந்து தோகை கிடையாது. இப்போ எப்படி பொதுவாக ஆண் மயில்களுக்கு வந்து தோகை இருக்கும், அதுமே அங்கே வாழக்கூடிய இந்த மயில்களுக்கு வந்து தோகையெல்லாம் கிடையாது, சாதாரணமாக தான் இருக்கும். வால் பகுதி வந்து கருப்பாக ஆண் மயில்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரியும் வந்து மயில்கள் வந்து இருக்கு. மொத்தமாக மூன்று வகையான மயில்கள் வந்து இருக்கு. இப்போ சுவாரஸ்யம் என்னன்னா, இது ரொம்ப அழகா இருக்கிறனால இப்போ மயில்கள் அண்டார்டிகா தவிர பல நாடுகளுக்கு வந்து போயிருச்சு. அதாவது மக்கள் அதை கொண்டு போயிட்டாங்க. குறிப்பா உயிரியல் பூங்காக்கள்ல காட்சிப்படுத்துறதுல ஆரம்பிச்சு பல விஷயங்களுக்கு. சரி ப்ரோ, இப்போ நீங்க சொன்னீங்கல்ல இந்தியன் பீகாக், இந்தியன் பீஃபவுல், நம்ம மயிலுன்னே வந்துடும் இந்தியா மயில். சரியா? இந்தியா மயில்ல நம்ம இந்தியால எந்த மயிலை பார்த்தாலுமே ஒரே இனம் தானா? ஆமா, எல்லாமே ஒரே இனம். எல்லாமே ஒரே இனம். சரி, ஓகே, எனக்கு இது ஒரு டவுட் இருந்தது. சரி ப்ரோ, இப்போ மயில் வந்து பாம்பை வேட்டையாடும்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், கரெக்டா? அது உண்மையிலே மயில் வந்து பாம்பை வேட்டையாடுதா? அப்படி வேட்டையாடினா பாம்பு ஒருவேளை மயிலை கொத்திடாதா? கொத்துச்சுன்னா மயிலுக்கு எதுவும் பிரச்சனை வராதா? இப்ப 2 கேள்வி. முதல்ல பாம்பை வந்து மயில் வேட்டையாடுமானா கண்டிப்பா வேட்டையாடும். ஆனா அது தேடி போய் வேட்டையாடாது. அதுக்கு கண்ணுக்கு முன்னாடி பாம்பு தெரியுது, அப்ப அதை உணவாக்கிக்கணும்னா அப்ப கண்டிப்பா மயில் போய் வேட்டையாடும். பொதுவா மயில்கள் வந்து தானியங்களை சாப்பிடும், இந்த நெல், கோதுமை, இந்த மாதிரி தானியங்கள். அதுக்கப்புறம் வந்து பூச்சிகள், புழுக்கள் இதெல்லாம் சாப்பிடும், பல்லிகளை சாப்பிடும். அது கண்ணுக்கு எதிரில் பாம்பு இருக்குன்னா அதையும் விடாது, போய் சாப்பிடணும்னு சாப்பிட்டுடும். இப்ப அது கொத்துனா இதுக்கு ஒன்றும் ஆகாதான்னா, ஒருவேளை பாம்பு வந்து கொத்திருச்சுன்னா மயில் இறந்து போயிருந்தான். இருந்தாலும் மயிலுடைய வேகம் இருக்குல்ல, அது பாம்புடைய வேகத்தை விட ஜாஸ்தி. பாம்பு கொத்துறதுக்குள்ள மயில் அதனுடைய தலையை வந்து கவ்வி பிடிச்சி கடிச்சு அதை வந்து நசிக்கிறோம். அது மட்டும் இல்லாம மயில் வந்து உஷாராதான் இருக்கும். பாம்பை வேட்டையாட போகும்போது கொஞ்சம் நிமிர்ந்து நிற்கும். அதனுடைய உடம்பு பகுதியை வந்து அது கொத்த முடியாத அளவுக்கு நிமிர்ந்து நின்றுரும். அதே மாதிரி அதனுடைய இறகுகள் இருக்குல்ல, அது மேலதான் அதனால கொத்தவே முடியும். பாம்பே கொத்தினாலும் அது ஒரு கேடயம் மாதிரி அதை பாதுகாக்கும். கூடுதலா இந்த மயில்களினுடைய கால்கள்ல இருக்கக்கூடிய தோல் வந்து ரொம்ப தடிப்பா, அதாவது கடினமா இருக்கும். அதனால அவ்வளவு ஈஸியா பாம்புகள்னால மயில்களினுடைய காலில் கூட விஷத்தை செலுத்திட முடியாது. ஸோ ரிஸ்க் வந்து மயில்களுக்கு ரொம்ப கம்மி. ஆனா ஒரு முறை உணவு கிடைச்சா அது வந்து பெரிய உணவா இருக்கும். சின்ன சின்ன பூச்சிகளை நிறைய சாப்பிட்றதுக்கு ஒரே பாம்பை வந்து விழுங்கிடலாம்ல. ஸோ அதுக்காக அதை போய் வேட்டையாடும். ஸோ அந்த மாதிரி வேட்டையாடும் போது 90% நேரங்கள் வந்து மயில் ஈஸியா இதை வந்து பெருசா ராஜநாகம் அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி நாகம் வேணா மயிலை வந்து கொத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி அதுகிட்ட இருந்து இது வந்து உஷாரா தப்பிக்கிறதுக்கும் இதுகிட்ட நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கு. சரி ப்ரோ, இப்போ விஷத்தை கக்குறதுல ஓகே. இப்போ பாம்பு வந்து ஒரு சில பாம்புகள் வந்து அந்த நெரிச்சு வேட்டையாடும்ல, அந்த பாம்புக்கும் இந்த மயிலுக்கும் எதுவும் போட்டி வராதா? ஏன்னா நெரிக்கிறதுல மனுஷங்களே பாம்பு அந்த மாதிரி நெருக்கிற மாதிரி இருந்தா அந்த பாம்புகள் வந்து ஈஸியா, இப்ப மலை பாம்பு இது மாதிரி இருந்தா மயில் வந்து ஈஸியா பிதுங்கி இறந்து போயிடும். ஆனா இங்க ஒரு விஷயம் என்னன்னா, மயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி அதை வந்து நம்மளால பிடிக்க போக முடியாது. பறந்துரும், ஸ்பீடா இருக்கும். அதனுடைய ரியாக்ஷனும் வந்து வேகமா இருக்கும். பிளஸ் இன்னொன்னு என்னன்னா, மயில்கள் வந்து இந்த மரத்துக்கு கீழே அந்த மலைப்பாம்புகள் வர்ற இடத்துல எல்லாம் அந்த அளவுக்கு இருக்காது. ஓப்பன் ஸ்பேஸ்ல தான். ஆமா, ஓப்பன் ஸ்பேஸ்ல நீங்க அதிகமா பார்க்க முடியும் மயில்கள். சரி ப்ரோ, இப்போ மயில் முன்னாடி வந்து இப்போ ஒரு மயில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மழை வருது அப்படின்னா இந்த மயிலுக்கு இது தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இது உண்மையிலே மயிலுக்கு மழை வர்றது தெரியுமா?
கண்டிப்பா தெரிஞ்சிரும். மயில்களுக்கு வந்து மழை வர்றதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அது சத்தம் கூட போடும். ஓ அப்படியா? இது மித்து எப்படி ப்ரோ அதுக்கு தெரியுது? எப்படி தெரியுதுன்னா, மழை பெய்யறதுக்கு முன்னாடி காத்துல வந்து ஹியூமிடிட்டி ஈரப்பதம் வந்து அதிகமாயிரும். ஈரப்பதம் அதிகமாயிருச்சுனாலே மயில்களுக்கு வந்து அனுபவம் இருக்கு ஜாஸ்தி. அதனுடைய பரம்பரையா இந்த மாதிரி மழை பெய்ய போகுதுன்னா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஈரப்பதம் ஜாஸ்தி ஆகும் அப்படின்றத அதனுடைய தோள்கள் வந்து உணர்ந்துரும். அது ஒண்ணு. 2வது காரணம் என்னன்னா, நம்ம காதுக்கும் கேட்காத இடி விழுந்தா நம்ம காது கேட்கும். ஆனா அதே சமயம் சில இன்ஃப்ரா சவுண்ட் வந்து நம்ம காது கேட்காது இடி விழுந்தா கூட. அந்த இன்ஃப்ரா சவுண்ட் வந்து இதனால உணர முடியும், ஃபீல் பண்ண முடியும் இந்த மயில்கள்னால. அதே சமயம் இன்னொரு விஷயம் என்னன்னா, காற்று அழுத்தம். மழை பெய்யறதுக்கு முன்னாடி வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்ல இந்த வளிமண்டல அழுத்தத்துல சில மாறுபாடு இதுவும் வந்து மயில்களுக்கு தெரிஞ்சிடும். இப்படி தெரிஞ்ச உடனே இது மழை பெய்ய போகுது அப்படின்னு உற்சாகமாயிரும். ஏன் உற்சாகமாயிரும்னா, இதனுடைய தோலெல்லாம் இறகுலாம் ரொம்ப தடிமண்ணா இருக்குங்க. அதனால அதனுடைய உடம்புல ஜாஸ்தி ஹீட் இருக்கும். மழை பெஞ்சா அதுக்கு வந்து கூலிங்கா அதை வந்து ஃபீல் பண்ணும். அதனாலதான் ரெக்கையை விரிச்சு ஆடுது அப்படின்னு. ஆமா, அதனால மழை பெய்யும் போது ரொம்ப என்ஜாய் பண்ணும் மயில் எல்லாம். அது மட்டும் கிடையாது, மழை பெஞ்சா பூச்சி புழுவெல்லாம் மண்ணுல இருந்து வெளியே வரும். ஸோ அதிகமாக வெளியே வரும்போது இதுக்கு தீனியும் ஜாஸ்தி கிடைக்குது இல்லை, அப்போ அந்த ஒரு சந்தோஷமும் மயிலுக்கு வந்து வருது. அதனால மழை பெய்யறதுக்கு முன்னாடியே மழை பெய்ய போகுது அப்படின்னு தெரிஞ்சோடனே அது உற்சாகமாகி ஆட்டம் போட ஆரம்பிக்குது. சரி ப்ரோ, இப்போ மயில் இருக்குல்ல, இது ஹெர்பிவோரஸா, கார்னிவோரஸா, ஆம்னிவோரஸா? ஏன்னா நான் சொன்னேன்ல உங்களுக்கு, அது வந்து ஆம்னிவோரஸ் தான். அதாவது தானியங்களையும் சாப்பிடும், பழங்களையும் சாப்பிடும், பூச்சிகளையும் சாப்பிடும், பாம்புகளையும் சாப்பிடும். ஸோ இது வந்து தாவரங்களையும் சாப்பிடுது, மாமிசங்களையும் சாப்பிடுது. ஓகே ப்ரோ, இப்போ மயில் இருக்குல்ல, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இல்லை தேசிய பறவைன்னு நம்ம வந்து மயிலை தான் சொல்கிறோம். அந்த மயிலை ஏன் நம்ம தேசிய பறவையாக சூஸ் பண்ணியிருக்கோம்? அதில் எதுவும் ஸ்பெஷலான காரணம் இருக்கா? ஸ்பெஷலான காரணம் இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து கிரேட் இந்தியன் பஸ்டர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பறவை, அதை தான் வந்து தேசிய பறவையாக வைக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் அது ஒரு மாதிரி வந்து அதனோட வார்த்தை வந்து தப்பா உச்சரிச்சா அசிங்கமா இருக்கும். அதனால அது வேணான்னு தவிர்த்தாங்க. அதுக்கப்புறம் மயிலை தேர்ந்தெடுத்தாங்க. மயிலை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்தியா பூரா இருக்கு. நீங்க எந்த இடத்துல போனாலும் மயிலை பார்க்க முடியும், ஒரே இன மயிலை வந்து பார்க்க முடியும். அது ஒண்ணு. 2வது, அது கம்பீரமாவும் இருக்கும், பார்க்கறதுக்கு அழகாவும் இருக்கும். பிளஸ் இந்தியாவை தவிர்த்து குறிப்பா வந்து சின்ன சின்ன நாடுகள் தவிர்த்து மற்ற இடங்கள்ல வந்து மயிலே இருக்காது. ஸோ இந்த எல்லா காரணத்தையும் வச்சுதான் மயிலை வந்து தேசிய பறவையா செலக்ட் பண்ணாங்க. இது வந்து 1963 வந்து நடந்தது. ப்ரோ, எனக்கு இதுல எதுவும் கொஸ்டின்ஸ் இல்லை. கடைசியில ஒரு பழமொழி இருக்கு, அந்த பழமொழிக்கு மயில் உகுந்தது அப்படின்னு சொல்லி நான் வீடியோ முடிப்பேன். உங்களுக்கு எதுவும் சொல்றதுக்கு இருக்கா? இல்ல, அடுத்த வீடியோல இன்னும் மயில்கள் பத்தின சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்ப்போம். இந்த பாம்பு வேட்டையாடுதுல, இந்த பாம்பு வேட்டையாடுறத வச்சு இது பழமொழி கிடையாது, சும்மா ஒரு தத்துவம்னு சொல்லலாம். அழகு இருக்கிற இடத்துலதான் ஆபத்து இருக்குன்னு சொல்லுவோம்ல, அது உண்மையிலே உகுந்தது மயில். ஏன்னா ஒரு பாம்பா வேட்டையாட முடியுதுன்னா அப்ப வந்து அபாயம் தானே. கரெக்ட். ஆனா அழகாங்களுக்கு அபாயம் கிடையாது. ஆனா அழகு இருக்குல்ல, அழகு இருந்து அபாயம் இருக்குன்னா அது மயில் தான். ஓகே, அடுத்த வீடியோல மயிலை பத்தின இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களோட வந்து சேர்க்கிறோம். ஏன்னா மயில் அவ்வளவுதான், இதுக்கு மேல என்ன பேசணும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. ஜாலி.